இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கூடை இருக்குது. அந்த கூடையில் ஒரு 20% வந்து முட்டை வந்து பார்த்தோன்னா எக்கு வந்து பார்த்தோன்னா டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா உடஞ்சிட்டு இருக்குது. மீதி இருக்கக்கூடிய ஒரு 25% முட்டையை வந்து பார்த்தோன்னா விருந்தினர்களுக்காக தனியாக வந்து என்ன பண்ணிக்கிறாங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 22 முட்டையை வந்து பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினால் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தம் அந்த கூடையில் வந்து எத்தனை முட்டை இருந்தது கேட்குறாங்க. சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். மொத்தம் யூஸ் பண்ண முட்டை வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 + ஒரு 25. அப்போது 20% + ஒரு 25%. மொத்தம் 45% பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? என்னது யூஸ் பண்ண முட்டை. அப்போ யூஸ் பண்ணாத முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்கள், அந்த குடும்ப உறுப்பினர்களாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருப்பாங்க. அதுதான் மீனிங் இந்த இடத்துல. சரிங்களா? 45% முட்டை வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டுறாங்க, இல்லை டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. அப்படிதால என்ன மீனிங்னா அது யூஸ் பண்ணிட்டு முட்டை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னால் அந்த சாப்பிட்டவங்களுக்கு ஈக்குவல். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மீதம் வந்து அந்த முட்டை வந்து எவ்வளோ இருக்குன்னா 22 பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினராக உண்ணப்பட்டது கேட்குறேன். அப்போ மொத்த ஒரு முட்டை வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுதான் மீனிங். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, மொத்தம் 100%, 100%ல் 45% பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 55% இருக்கும். இந்த 55% நம்ம என்ன பண்ணலான்னா இது 55% ஆஃப், தட் மீன்ஸ் 55% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 22 முட்டை வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படி சொல்லிடுறாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து இதை ஈக்குவேஷன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? 55% அது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ முட்டைன்னு தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா 22க்கு ஈக்குவல். சரிங்களா? அப்படி நம்ம சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. அப்போது இது 55% நம்ம 55/100 ஈக்குவல் டு அது தட் மீன்ஸ் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 22ன்னு வரும். அடுத்து பாருங்கள், ஃபர்தராக நம்ம கேன்சல் பண்ணலாம். இது வந்து 5 முறை, இது வந்து பார்த்தோன்னா 2 முறை, அடுத்து வந்து பார்த்தோன்னா இது 1 முறை, இது வந்து பார்த்தோன்னா 20 முறை வரும். அடுத்து x/20 = 2ன்னு வந்திருக்கு. அப்போ x is equal to என்ன வரும், 2 × 20ன்னு வரும். அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40. சரிங்களா? ஆக மொத்தம் அந்த கூடையில் வந்து எத்தனை முட்டை இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 40 முட்டைகள் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் வந்து இதனுடைய ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கொஷின் தான் எடுத்து உங்களுக்கு நான் இது உங்களுக்கு டீச் பண்ணி தந்திருக்கேன். அந்த வீடியோ முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.